இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் அப்பாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் போவோம். இன்ன வரைக்கும் அவங்க வீட்டில் வேலை செய்கிறோம். ஆக்சுவலாக பொதுவாக கடன் வாங்கியவர்களுக்கு தான் நமக்கு இப்படி ஒரு உறவு கிடச்சிருக்கேன்னு சந்தோஷம் இருக்கும், ஆனந்த கண்ணீர் வரும். ஆனால் ஆக்சுவலாக முதல் முறையாக கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வரதை பார்க்குறேன் நான். ஏன் ஏன் உங்களுக்கு இது இன்னும் எவ்வளோ எமோஷனலாக இருக்குது இந்த விஷயம்? நான் பிறந்து ஒரு வருஷத்துல அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அம்மா இல்லாத ஃபீல் அப்பப்போ எனக்குமே தெரியும், அழுவேன். இவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லும் போது அம்மானாவே எனக்கு அழுவு வந்துடும். ஸோ வந்து அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வருத்தம் தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து நான் ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. வீட்லேயுமே நல்லபடியாக வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களையும் நான் எங்கள் அம்மா மாதிரி தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னென்னா, பெரும்பாலான நேரங்களில் வீட்டில் வேலை செய்கிறவங்கள வந்து தனி தட்டு கொடுக்குறாங்க, தனியாக வந்து என்னை இருக்க சொல்லுவாங்க, தனி டம்ளர் கொடுக்குறாங்க. தனி எங்கள் தட்டுங்களை வந்து வெளியே வந்து அவுட் ஆஃப்லேருந்து தொடப்ப மரம் வைக்கிற இடத்துல வைப்பாங்க. எதனா ஃபுட்டு மீந்துச்சுன்னா கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நாங்கள் சாப்பிட்டோம்னா அவங்க டைனிங் ஹாலில் என்னை உட்கார வைப்பாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு அம்மா யாருன்னா இவங்க தான். எனக்கு மறு அம்மாவை கொடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா? பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷால் வந்து இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ தொகை கொடுக்குறாங்கன்னா அது பெரிய மனசு வேணும். ஆக்சுவலாக என்னென்னா, நிறைய நேரங்களில் வந்து ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளை வந்து எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனால் நிறைய நேரங்களில் ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்கள எப்படி நடத்துறவங்களுக்கான முன்மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செட் பண்ணி வச்சிட்டீங்க, உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்க. இல்லை, அதுதான் அவங்கள சிஸ்டராக பார்த்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைங்கப்போ நீங்கள் கொடுக்குற மனசு ரொம்ப பெரிய மனசு. எங்கே போனாலும் சாவி கொடுத்துட்டு போவாங்க சார். வீட்டு சாவியாக இருக்கட்டும், எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க துணி கடை வச்சுக்கிறாங்க கார்மெண்ட்ஸு, எங்கே போனாலும் பீரோ சாவி நம்பி கொடுத்துட்டு போவாங்க. இந்த இடத்துக்கு நீ எடுத்து குழந்தைக்கு ஜுவல்ஸ் போடு, ட்ரெஸ்ஸு போடு. எதனா ஒரு விசேஷம்னா என் வீட்டுக்கார் என் குழந்தை எனக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க. சேலரி பிடிச்சிக்கிட்டாமான்னு கூட சொன்னா கூட வேண்டாம் காக்கா. ஆக்சுவலா அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குல்ல, அது வந்து நீங்க வாங்கின கடன் இல்ல, நீங்க லாயலா உண்மையா இருந்ததுக்கு சம்பாதிச்சது. ஆமா சார், சம்பாதிச்சனால கிடைச்சது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் வந்து ரொம்ப வருஷமா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஒன்று ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு கோவிட் முடிஞ்சு வருஷம் ஆரம்பித்தேன். அது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. 2 இயர்ஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். ரொம்ப நெருக்கடி வந்துடுச்சு எனக்கு. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவும் உடம்பு சரியாமல் இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு நர்ஸு பார்த்துக்கிறதுக்கு நான் ஹோம் நர்ஸ் வச்சோம். அப்போது ஒரு ஹோம் நர்ஸாக என் பொண்ணு மாதிரி சித்ரான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க தான் வந்து எல்லாமே வந்து அவங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு எங்கெங்கேயோ கடன் கேட்குறேன், எல்லார்கிட்டையும் கேட்குறேன். யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. பிஸ்னஸையும் மூட முடியல. அப்படியே ரெண்ட்டு போயிட்டே இருக்குது, அட்வான்ஸ் கழிஞ்சிட்டே இருக்குது, எல்லாமே போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கெங்கே கேட்டுட்டு அழுவுறோமோ. இந்த டைமில் தான் இந்த பொண்ணு தேவதை மாதிரி வந்தா எங்கள் குழந்தை. அந்த டைமில் நான் வீட்டில் இருந்து எனக்கு இந்த பிரச்சனையை சொல்லி என் பொண்ணு மாதிரி நினச்சி அழுதேன். அப்போ சொல்லும்போது அவள் சொன்னா, அப்பா என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு, நானே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அம்மா எனக்கு என்ன பண்ணுறது தெரியுமா, நான் கொடுக்கலின்னா நான் சூசைட் தான்மா பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் நான் கண் கலங்கி அழுதுட்டேன் அவகிட்ட. அப்போ அவள் என்ன பண்ணா, அப்பா என்கிட்ட இந்த தாலி சரடு தான்ப்பா இருக்கு, தாலி சரடு தான் இருக்கு, அதுதான் அதை நான் கொடுக்குறேன், அதை வச்சு உங்கள் கடனை தீர்த்துக்கோங்க, நீங்கள் பொறுமையாக கொடுங்க, நான் மஞ்சள் கயிறு போட்டேம்மா, உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா சொல்லுவார் அப்படின்னு. அப்போ எதுவுமே இல்லை, எங்கள் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் இதுவாக சொல்லும் போது அழுதுட்டு அந்த சரடை எடுத்து வச்சு அந்த கடனை கொடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை மூடிட்டேன். நீங்கள் நன்றி சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியல. அவங்க ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தில் எழுதுறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேங்க சார் யாருமே எங்களை பார்க்க கிடையாது. எங்கள் அப்பா விட்ட காலம் எல்லாருமே வசதியாக தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 5000 ரூபாய் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா தரமாட்டேன்ட்டாங்க எங்கள் அத்தை. 15 வீடு வாடகைக்கு விட்டுருக்குறாங்க, இறந்துட்டாங்க. தூக்கிட்டா போனாங்க. இல்லை ஒரு 5000 ரூபா கொடுத்துருந்தா தம்பி காப்பாற்றிருக்கலாங்களா? நான் கஷ்டப்பட்டு தான் நான் காப்பாற்றினேன். 5000 ரூபா கொடுக்காத ஒரு பெண் இப்போ உலகத்திலேயே கிடையாது. அத்தனை சொத்து இருக்குது. ஆனால் ஒன்று இறக்கிறவங்க மட்டும்தான் ஊறும். நீங்கள் அள்ளி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சேரும். கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் கொடுக்க மனமே இல்லாதவங்களும் இருக்காங்க. எனக்கு குறைவான பணம் தான் வருது, ஆனால் பணத்தை கொடுக்கறதுனால நிறைவாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் இருக்காங்க. 2வது மனிதர்கள் வந்து மனதளவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பணம் எனக்கு கம்மி தான், ஆனால் மனசளவில் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி குறைவான பணத்தை நிறைவாக கொடுக்குறவங்க தான் வந்து எல்லாரோட மனசுலையும் அவங்க வாழ்ந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவங்க தான் வந்து மனசில் வாழ்கிறாங்க. சூப்பர்.
கடனாக எவ்வளோ தொகை வாங்க வேண்டியது? எனக்கு வந்து மூணு டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனுக்கு வாங்கியிருக்கேன் சார். மொத்தம் எவ்வளோ தொகை வாங்குனீங்க? 4.5 லட்சம், மொத்தம் 5 லட்சம் கணக்குங்க சார். 3 டைம்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் 1.5 lakhs கொடுத்துருக்கேன். நான் மொத்தம் 5 லட்சம் 5 லட்சத்தில் 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். அது காரணம் அவங்க சொல்லுவாங்க. அந்த இதுக்கு நார்மலான இன்ட்ரெஸ்ட் தான். அவங்க ஜுவல் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்க சார். அவங்க அதில் பேடன் ஆகிடக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக என்ன சூழலுக்குலாம் கடன் வாங்குனீங்க? மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி மேரேஜுக்கு. ஆக்சுவலாக வந்து மேரேஜ் டயத்தில் ஃபஸ்ட்டு 1 lakhs வந்து நம்ம எப்பயுமே மேரேஜ் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பண்ணுவோம்ல சார். அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து வெளியில் எல்லாத்துட்டையும் வாங்கி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அப்பா வந்து June 15th இறந்துட்டாங்க. June 28 மேரேஜ், June வந்து 15ஆம் தேதி இறந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு 13 நாள் தான் இருக்குது. அந்த 13 நாள் இருக்கப்போ வந்து நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் இதாகியாச்சு. அப்போ ஆக்சுவலாக 13 நாள் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோங்கிற பயம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா 1 மாதம் ஆகாமல் மேரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூலாக இருக்குது. இன்னொரு தங்கச்சியை எது வேணால் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஆனால் அந்த கடவுள் மாதிரி அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 வீக்கில் வந்துட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கில் வந்து அதே டேட்டில் மேரேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செலவு வந்து அவங்க சைடில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து என்கிட்ட டைரெக்டாக பேசியிருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் நானும் அவர் தான் பண்ணிக்கிருந்தோம். அவர் இறந்ததுமே வந்து சாப்பாட்டுக்கு மட்டும், ஏன்னா அவங்க வந்து 1 மாதம் ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். அந்த இடத்துல சாப்பாடோட ஷேர் பண்ண வேண்டியது வந்து 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுச்சு. முன்னாடி கல்யாணத்துக்கு நகை எல்லாமே வாங்குறதுக்கு 1 லட்சம் அவங்ககிட்ட வாங்கி தான் எல்லாமே பண்ணியிருந்தது. வெளியில் 2 பேர்த்திட்ட வாங்கி பண்ணியிருந்தேன். அந்த 1 லட்ச ரூபா எனக்கு அந்த டயத்தில் வந்து ரொம்ப பெரிய இதாக இருந்தது. இந்த மாதிரியும் சொன்னமே ஒரே செகண்டில், எதுக்குடா நீ இது பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இது பண்ணுறேன், நம்ம அது மேரேஜ் ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சத்தை கொண்டு வந்து உடனே அடுத்த செகண்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 1 லட்சம் கொடுத்ததுனால அன்னைக்கு மேரேஜ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சுங்க சார். சமையலுக்கு அன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக நான் கொடுக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா அந்த விஷயம் அன்னைக்கு நடந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தாவோட இறப்பு ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தவர், ரொம்ப ஊருக்குள்ளே பேரோட இருந்தவங்க. அது செய்ய வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருந்துச்சு. அந்த டயத்தில் எனக்கு தேவைப்பட்ட 50,000 ரூபாய் உடனே வந்து கொடுத்தது அவங்க தான். அந்த இடத்துல வெவ்வேறு காலகட்டத்தில் நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமும் உங்கள் நகையை நீங்கள் அடகு வச்சு தான் ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணீங்க? ஆமாங்க சார். ஏன்னா நான் வந்து பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்குலாங்க சார். குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நான் நகை சேர்த்து வச்சிருந்தேன். எதுக்காகனா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக. இவன் என்கிட்ட கேட்கும்போது நான் அது பிஸ்னஸ்க்காக வச்சிருந்த நகை தான் நான் அடமானம் வச்சு கொடுத்தேன். அவங்க அதுக்காக அவங்க கொடுத்த ரெக்கக்னேஷன் என்ன தெரியுமாங்க சார்? குழந்தை பிறந்தா முதல்ல யார்கிட்ட சார் கொடுப்போம்? அவங்க அப்பா வாங்குவார், இல்லை தாய் மாமா வாங்குவார், இல்லை தாத்தா பாட்டி வாங்குவாங்க. அந்த பொண்ணு உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கும் போலங்க சார். நர்ஸு தூக்கிட்டு வந்து முதல்ல பாண்டிச்செல்வி யார், உங்ககிட்ட தான் குழந்தைய கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க சார். என்கிட்ட தான் சார் கொடுத்தாங்க. அவ்வளோ அழுக எனக்கு. நான் கொடுத்தது ரொம்ப பணம் தான், அடமானம் வச்சு கொடுத்தேன். அந்த அமௌண்ட் அவன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறது அவங்க கொடுத்த ரெக்கக்னேஷன் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் உண்மையாகவே இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்ததில்ல. அவன் சும்மா கொடுக்கக்கூடாதுங்க சார். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சும்மா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி கொடுக்குற எண்ணம் அவனுக்கு வராது. கடனாக கொடுத்தோன்னா மந்த்லி தான் அவனுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கடன் வாங்கியிருக்கோம், நம்ம நல்லா இந்த வேலை பார்க்கணும், கடன் அடைக்கணும், நம்ம இன்னும் மேலே வரணும்னு அவனுக்கு தோணும். அதுக்காக நான் கடனாக கொடுத்துருக்கேன். அவன் என்ன பேங்க் வட்டியோ அது கொடுத்துட்றான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வரையும் அவன் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க சார்.